வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்சிபி வந்து கப்பு வாங்கிருமா 2025 அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆர்சிபி ஃபேன்ஸு வதந்தி கிளப்பி விட்டதாக இருக்கும். இது எப்படின்னா, ஒவ்வொரு லீக்லேயும், அதாவது அப்ராடில் நடக்கிற லீக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிபிஎல்லு, பிபிஎல்லு, எஸ்ஏ T20, ஐஎல்டி, இந்த மாதிரி லீக்லாம் ஒவ்வொரு பிரான்சிஸ், நியூ பிரான்சிஸ் அதான் கப்பு வாங்கியிருக்கிறாங்க. அதாவது நியூ சாம்பியன்ஸ் தான், ஒவ்வொரு டீமும் நியூ சாம்பியன்ஸ் தான். அதாவது நம்ம சிபிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜெயின்ட் லூசியா கிங்ஸ், நம்ம ஃபேப் 2+ கேப்டனாக இருந்தாப்புல அங்கே கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு 2024. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா, கோபரட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு ஃபேனாக இருந்த ஒருத்தர் அந்த டீமுக்கு செலக்ட் ஆகி அதே டீமில் வந்து ஆடி ஃபைனலில் 100 ரன் அடித்து நேதன் எல்லிஸுக்கு கேப்டன்ஷிப் பதவியை கொடுத்து அவர் வந்து கப்பு வாங்க வச்சுருக்கிறாங்க. நேதன் எல்லிஸி ஒரு பவுலரு, பேட் கமின்ஸ் ஒரு ஆஸ்திரேலியா கேப்டனை நேதன் எல்லிஸ் கோஆபரேட்டோட டிபிட் கேப்டன்லேயே வந்து கப்பு வாங்கி கொடுக்குறதெல்லாம் ஒரு சின்ன காரியமே கிடையாது. ஆனால் நேதன் எல்லிஸை அசால்ட்டாக கப்பை அடிச்சுட்டு போயிட்டாப்புல. டாப் ஆஃப் தி டேபிளையும் ஃபஸ்ட்டில் இருந்து செமிலையும் வின் பண்ணி ஃபைனல்லையும் அசால்ட்டாக வின் பண்ண ஒரே காரணம் வந்து யாருன்னா நம்ம மிச்சல் ஓவன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ T20 ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ கேப்டன் ரியான் ரிக்கல்டன் ஃபஸ்ட்டு 2 மேட்சஸில் விளையாடி மிஸ்ஸஸ் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து கம்பேக் கொடுத்ததுனால ரஷீத் கான் அழகாக வந்து கப்பை வின் பண்ணிட்டார். இவங்களும் இந்த T20 ஒரு நியூ சாம்பியன்ஸ் தான். அதாவது T20 பிரான்சிஸில் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு விதம் வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட் பண்ணதுனால என்னமோ இந்த டயம் ரஷீத் கான் அண்ட் டாப், இவங்களும் டாப் ஆஃப் தி டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்க குவாலிஃபைடில் வின் பண்ணி ஃபைனலுக்கு போய் 2025 சாம்பியனாகவும் மாறிட்டாங்க. இதுக்கப்புறமே நம்ம டிசிபி, அதாவது நம்ம ஐஎல்டி துபாய் T20 லீக்கில் நம்ம சாம் பில்லிங்ஸ் கேப்டன் வந்து செயல்படுத்தினாப்புல நம்ம துபாய் கேபிட்டல்ஸுக்கு. அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கப்பே வாங்கினறையாது. அந்த ஓனர் எவ்வளோ ஒரு கப்பாவது வாங்குங்களா ஏதோ ஒரு பிரான்சிஸில் அப்படிங்கிறப்ப நம்ம சாம் பில்லிங்ஸ் வந்து அழகாக வின் பண்ணி அந்த கப்பை வாங்கி கொடுத்துருக்காப்புல. அந்த கப்பில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த மேட்சில் ஃபைனலில், அதாவது முகமது அமீருக்கும் குல்பதீன் நைபுக்கும், அதாவது இவர் ஆம்ச காமிக்க அவர் புஷ்பான்னு சொல்ல மாற்றி கடைசியில் நம்ம சிக்கந்தர் ராசா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் ஆடி சாம் பில்லிங்ஸாக அந்த கப்பை வின் பண்ணி இவங்களும் நியூ சாம்பியன்ஸ் தான் ஐஎல்டி லீக்கில். துபாய் ஸ்டேடியம்னா வேறு. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆர்சிபி வந்து நியூ சாம்பியன்ஸ் ஆவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 18 வருஷம் கழித்து கப்பு வரைக்க போகிறாங்க. அதாவது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே, அதாவது கரேபியனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயின்ட் லூசியா கிங்ஸ் ஃபேப் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கோஆபரேட்டுக்காக நம்ம நேதன் எல்லிஸ் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எஸ்ஏ T20 எம்ஐ கேப்டவுனுக்காக நம்ம ரஷீத் கான் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் துபாய் கேபிட்டலில் நம்ம சாம் பில்லிங்ஸ் வாங்கி கொடுத்தாரு. இதே மாதிரி வந்து ஆர்சிபிக்கு ஒரு நியூ கேப்டனாக உருவாக்கி அவங்க கப்படிக்குன்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸு ரொம்ப நம்புகிறாங்க. இது நடக்குமா நடக்காத, சாத்தியம் இல்லையா? எனக்கு என்னமோ வந்து சாத்தியம்தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதாரை கேப்டனாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
விராட் கோலி கேப்டன்சி கொடுக்கலாம், பட் இருந்தாலும் ரஜத் பட்டிதாருக்கு தான் கொடுப்பாங்க, நியூ யங் ஜென்ரேஷன். ஸோ அதனால் அவருக்கு கொடுத்தா நியூ கேப்டன் நியூ சாம்பியன்ஸ் ஆக்குவார். இதில் நான் ஒன்று சொல்லிடுறேன், ஐபிஎல் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆகட்டும், ஆர்சிபி டீம் ஆகட்டும், ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் தி டேபிளில் டாப் 2ல் இருந்தால் மட்டும்தான் கப்பு. மற்ற எல்லா பிரான்சிஸும் டாப் 2ல் இருந்துருக்கிறாங்க. ஸோ கப்பை அடிச்சிருக்கிறாங்க. நம்மளால் எப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி கப்பு வாங்குமா வாங்காதா? எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கப்பு வாங்கியிருந்தா நினைக்கிறேன். ஈசாலா கப் நம்து அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.